துபாய் தங்கம் தான் பெஸ்டா? ஏன் இவ்வளவு மினுமினுதுன்னு தெரியுமா? இந்த மினுமினுப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. நீங்க இவ்வளவு நாள் நினைச்சது தப்பு. நம்ம ஊர்ல யாராவது துபாய் போயிட்டு வந்தா முதல்ல கேக்குறது தங்கம் வாங்கிட்டு வந்தீங்களான்னு தான். அங்க இருக்கிற தங்கம் இந்தியாவை விட அதிகமா மினுமினுக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? துபாய் தங்கம் இந்திய தங்கத்தை விட சுத்தமானது கிடையாது. ரெண்டுமே 22 கேரட் 916 தங்கம் தான். அப்போ ஏன் அந்த வித்தியாசம்? துபாயில தங்கத்தோட ஜிங்க் அல்லது வெள்ளியை கலக்குறாங்க. இது தங்கத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷைனிங் கொடுக்கும். ஆனா இந்தியாவுல பாரம்பரியமா காப்பர் கலக்குறோம். நம்ம ஊரு டி நகர் அல்லது உங்க ஏரியா நகைக்கடையில வாங்குற தங்கம் ஏன் கொஞ்சம் சிவப்பு கலந்த மஞ்சள்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த காப்பர் தான். இதுதான் நம்ம ஊரு கோயில் நகைகளுக்கும் வலிமை தருது. ஜிங்க் கலந்த துபாய் தங்கம் பார்க்க சூப்பரா இருக்கும், ஆனா அது சீக்கிரமே மங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா காப்பர் கலந்த நம்ம ஊரு தங்கம் ரொம்ப காலம் உழைக்கும். தங்கம் மினுமினுக்கிறத வச்சு அதோட தரத்தை முடிவு பண்ண முடியாது. கேரட்டோமீட்டரை வச்சு தான் முடிவு பண்ணணும். தங்கம் வாங்குறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய முதலீடு. இனிமே தங்கம் வாங்கும்போது மினுமினுப்பை பார்க்காதீங்க, ஹால்மார்க் முத்திரையை பாருங்க. உங்களுக்கு துபாய் கோல்டு பிடிக்குமா இல்ல நம்ம ஊரு 916 கோல்டு பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ துபாய் தங்கம் தான் பெஸ்டா?